இப்ப பாருங்க நம்ம அல்ஜிபிரிக் ஐடென்டி யூஸ் பண்ணி சில ஃபார்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 98 cube அப்படி இருக்குதுன்னா we can write this 98 cube as 100 minus 2 as a 98 the whole cube. சரிங்களா? இந்த this 100 is representing x, 2 represent b. Then what is a minus b? The whole cube formula is a cube minus 3 a square b plus 3 a b square minus b cube. This is the formula. So we can use this formula to get this answer of 98 power cube. So here easily we can match with 100 minus 2 as a minus b. So 100 is what? A, as a is equal to 100 and b is equal to 2. சரிங்களா? இந்த மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு, அதனால நோ கன்ஃபியூஷன். அதுல இருக்க இந்த அப்படியே அதை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கியூப், இது எல்லாத்துக்கும் லெஃப்ட் சைடு வந்து 98 கியூப் தானே. ஸோ ரைட் சைடு எல்லாமே இந்த எக்ஸ்பான்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஃபார்முலா மைனஸ் மைனஸ் 3 இருக்கு, அடுத்து ஏ ஸ்கொயர் இருக்கு. ஏ என்ன 100 ஸ்கொயர். பி என்ன, பி வந்து இங்க 2 இருக்கு, அப்ப 2 போட்டுக்கலாம். பிளஸ் 3 ஏ என்ன 100, பி என்ன 2 ஸ்கொயர் மைனஸ் பி என்ன 2 கியூப். சரி, இதுல நம்ம முடிச்சாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. வாட் இஸ் 100 கியூப் அப்படின்னா இந்த 100 இன்டூ 100 இன்டூ 100, அப்ப மொத்தமா எத்தனை ஜீரோ போடணும்? 6 ஜீரோ போடணும். 6 ஜீரோ 2 4 6, 6 ஜீரோ இஸ் தேர். அப்புறம் 2 இன்டூ 3 6 வரும். இங்க என்ன வரும்? 4 ஜீரோ வரும். சரிங்களா? 1 0 0 0 0 பிகாஸ் 100 இன்டூ 100 இன்டூ 6 6 போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம்? 4 2 ஸ்கொயர் வந்து 4, அப்புறம் 4 3s are 12. இந்த ஃபார்முலா பிளஸ் இங்க போட்டுங்க, 12 இன்டூ 100 போட்டுக்கோங்க. அடுத்தது மைனஸ் இங்க என்னது 8, 2 2s are 4, 4 2s are 8. சரி, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ பாருங்க 2 0 4 0 6 0 மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணா இங்க ஒரு 6 வந்துடும். 6 4 0வா? சரிங்களா? அடுத்தது பிளஸ் 12 போட்டுட்டு 00, அடுத்தது 8. இதெல்லாமே நீங்க ஆன்சர் அவுட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது எல்லாத்தையும் நீங்க சம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமேட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அப்புறமா இது ரெண்டையும் ஆட் பண்ணி, சரிங்களா? அப்ப இந்த எக்ஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கணும்? இதை மைனஸ் பண்ணணும், ஒய்ய மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் என்ன வரும்? 94192 வருதான்னு செக் பண்ணி கமாண்ட்ல போடுங்க. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1001 கியூப் இப்படி இருக்கு. ஸோ இதுல கொடுத்துருக்காங்க இப்படி. ஸோ இதுல எப்படி ஐடென்டிக்குள்ள கொண்டு வரது அப்படின்னா 1000 plus 1 எழுதிக்கலாம், ஹோல் கியூப். இப்ப இது எப்படி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? a plus b the whole cube. Just like that, a cube plus 3 a square b plus 3 a b square plus b cube. Just இதுதான் இதுல. அப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1000 ரெப்ரசன்ட் பண்றது a, 1 ரெப்ரசன்ட் பண்ணது b. இங்க பிளஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. ஸோ அதனால இதை ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். அப்ப என்னது 101 ஹோல் கியூப் கூட போட்டுக்கோ, இதுல இந்த ஃபார்ம் கூட போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம், அதனால இதுவும் ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். அப்ப பாருங்க, ஏக்கு பதிலா 1000 கியூப் பிளஸ் 3, ஏக்கு பதிலா திருப்பி 1000 போட்டுக்கோங்க, 1000 போட்டுக்கோங்க, ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பிக்கு பதிலா என்ன இருக்கு? 1 இருக்குது. அண்ட் அடுத்தது 3, ஏக்கு பதிலா 1000, அடுத்தது பிக்கு பதிலா 1 இருக்கு ஸ்கொயர், அண்ட் பிக்கு பதிலா 1 கியூப்.
சரிங்களா? இது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி கடைசியில் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன வருது, 1000 கியூப்னா இங்கே 3 ஜீரோவா 9 ஜீரோ வரணும், 0 6 0 9 0. அதுக்கப்புறமா இங்கே என்ன வரணும், 3 இன்ட்டு இங்கே 2 தடவை தானே 6 0 வரும், 3 0 6 0. சரிங்களா? ஸோ இதோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது 3 இன்ட்டு 1 3 தான். அப்புறம் இங்கே 3 ஆல் 1000 மல்டிப்ளை பண்ணால் 3000. சரிங்களா? அடுத்தது 1க்கு என்ன கியூப் கொடுத்தாலும் 1 தான். சரி, இது எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. ஆட் பண்ணி சரியா இருக்கான்னு போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? என்ன ஆன்சர் வரும், 1,003,003,001. இந்த ஆன்சர் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இதோட ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே, அண்ட் பாருங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க, இங்கே கொஞ்சம் வித்தியாசமான சம்மா இருக்கு. ஸோ இது எல்லாமே நான் எல்லா புக்லையும் ஃபாலோ பண்ணுறது தான். ஸ்டேட் போர்ட் புக்காக இருந்தாலும் சரி, என்சிஆர்டி புக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆடி சர்மா இருந்தாலும் சரி, எனி மேத்ஸ் வந்து நம்ம வந்து அதை என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறதுனால நமக்கு கான்செப்ட் லெவல் என்னன்னு நமக்கு புரியுது. ஸோ அதான் ஃபவுண்டேஷன். ஸோ இதுக்கு இது வருது, இது 2 மார்க் வருது, 3 மார்க் வருதுன்னு நம்ம படிக்கலாம். சரியா? ஸோ ஏன் என்ன எதுக்கு அப்படின்னு நம்ம படிக்கும்போது இட் க்ரோ என்ன பண்ணும், டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். அது வந்து உனக்கு இட் வில் கிவ் யூ ஃபவுண்டேஷன். யூ வில் பி பெட்டர் அட் ஃபவுண்டேஷன் ஆஃப் பேசிக் மேத்ஸ் நாலேஜ். அப்போ பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9 அப்படி இருக்குது. அடுத்தது xy பிளஸ் yz பிளஸ் zx ஈக்குவல் டு 26 அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது இப்படி இந்த 2 ஐடென்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இதுதான் கேள்வி. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறோம். ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டினா இருக்கு. சரிங்களா? அப்ப இதெல்லாமே லிங்க் பண்ணி என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். நம்ம முன்னாடி பார்த்தோம். என்னது, ஆக்சுவலா அதுல இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன வந்துச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 2xy பிளஸ் 2yz பிளஸ் 2zx இப்படின்னு ஒரு ஃபார்முலா கிடைச்சிச்சு. ஸோ இதுக்கும் இங்க இந்த தான் ஐடென்டி. இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கு, காமனா 2 இருக்கு பாத்தியா? அதை காமன் ஃபேக்டரா வெளியெடுப்போமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர். இங்க காமனா 2 இருக்கு, எடுத்துருங்க. மீதி என்ன இருக்கு, xy பிளஸ் yz பிளஸ் zx இதுதான் இருக்கு. ஸோ இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நமக்கு என்னென்ன இருக்கு நமக்கு அண்டர்லைன் பண்ணுவோமா. இது இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, 9 போட்டுக்கலாம். அப்புறமா இதுக்கு பதிலா 26 போடலாம். சரிங்களா? அப்ப இது மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப அதைத்தான் நம்ம போட போறோம். இப்ப இதுக்கு பதிலா 9 ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஈக்குவல் டு, இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால நான் அதுலயே ஒயிட்லயே வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர். ரைட்டா? அப்புறம் பாருங்க பிளஸ் 2 இங்க xy பிளஸ் yz பிளஸ் zx வந்து வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 26 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி தான். அப்ப பாருங்க, இப்ப நம்ம எனக்கு இது மட்டும் தானே வேணும், இதெல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். 9 ஸ்கொயர்னா 9 into 9 81. சரியா? அப்ப இந்த 26 into 2 25 into 2 வந்து 50. அப்ப இதுல ஒன்னு இருக்கு, அதுல ஒன்னு இருக்கு. அப்ப 52 வருமா? இங்க பாசிட்டிவ்ல இருக்கு, இங்கிட்டு வந்து நெகட்டிவ் -52 வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர். 81ல இருந்து 52 ரிமூவ் பண்ணணும். இது பிளஸ் இது மைனஸ் தானே. 81 52. சரிங்களா? அப்ப 11ல 2 போச்சுன்னா 9, 7ல 5 போச்சுன்னா 2. அப்ப என்ன வருது ஆன்சர், 29 வருது. ஸோ அப்ப ஆன்சர் வந்து எனக்கு 29 வரணும். சரியா? ஆன்சர் 29 வரணும். அப்சல்யூட்டா ஆன்சர் 29 தான் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? அடுத்து பாருங்க, என்ன சம் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்கலாமா? சரி, இது நமக்கு இது ஈஸியா புரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் கொடுத்தா நமக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பாருங்க, வேற மாதிரி இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம். இப்ப பாருங்க, ஃபைண்ட்
27a cube plus 64b cube. இவ்வளோ இதை என்னன்னு கண்டுபிடிங்கிறாங்க. இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க 3a plus 4b equal to 10 and ab equal to 2 கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப ஈஸியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளால ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியும். பாருங்க. ஸோ இதை ஃபார்முலாக்குள்ள லிங்க் பண்ணிடலாம். ஆக்சுவலா இங்க 3a-க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா கியூப் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3a-க்கு கியூப் கொடுத்தீங்கன்னா 27a கியூப் வரும். அதே மாதிரி 4b-க்கு கியூப் கொடுத்தீங்கன்னா ஹோல் கியூப் கொடுத்தீங்கன்னா 64b கியூப் வரும். அவ்வளவுதான். ஸோ அப்ப நமக்கு ஃபார்முலா தான், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். என்னன்னா a plus b the whole cube, a plus b the whole cube ஃபார்முலா என்னன்னா a cube plus b cube plus ஃபார்முலா என்ன 3a b square plus 3a square b. ஸோ இதான் பிளஸ் b cube தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இங்க a cube போட்டுக்குங்க, இங்க b cube போட்டுக்குங்க. பிளஸ் இங்க காமனா என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம், 3 இருக்கு, a இருக்கு, b இருக்கு, எடுத்துருங்க. 3ab எடுத்தாச்சா? மீதி என்ன உள்ள இருக்கும்? இங்க b இருக்கும், இங்க a இருக்கும். பாத்தீங்கன்னா a plus b the whole cube. பாத்தீங்கன்னா ab என்னன்னு நமக்கு தெரியுமா? தெரியும். a இந்த a into b என்னன்னு தெரியுமா? தெரியும். a plus b. ஓகே, இந்த அப்படிங்கும்போது x cube plus y cube இதை அப்படியே வச்சுக்கோங்க, மிரர் எடுத்துக்கோங்க, இதை அப்படியே அங்கே கொண்டு போயிருங்க. x plus y the whole cube minus 3xy of x plus y. சரிங்களா? இது இங்கேயே இருக்கும். இது மட்டும் இங்கே போச்சுன்னா இது மைனஸ் வரும்ல, இதை இதோட மைனஸ் பண்றோம். இது அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்படியே மிரர் எடுத்து பார்த்துக்கோ. சரி, இப்போ இந்த பேட்டர்ன் இருக்கு. அப்ப நமக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும். ஏன்னா கொடுத்துருக்கிறது கேட்டிருக்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம 27a cube plus 64b cube இதுதான் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு x plus y என்னன்னு சொல்லியிருக்காங்க. x plus y னா அவங்க கொடுத்துருக்காங்க 3a plus 4b. x வந்து 3a, y வந்து 4b. அப்பதான் நமக்கு 3a cube-னா இது வரும், 4b the whole cube-னா இது வரும். சரி, அதனால அப்படி பண்ணிருக்கு. அப்போ இங்க வந்து நம்ம கியூப் கொடுத்துருக்கோம், இங்க கியூப் கொடுத்துருங்க. மைனஸ் 3, எக்ஸுக்கு பதிலாக 3a, ஒய்க்கு பதிலாக 4b போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3a ப்ளஸ் 4b போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு இனிமேல் கொடுத்துருக்கிறதெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 3a ப்ளஸ் 4bங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10 கியூப் மைனஸ் 3. அடுத்தது 3, இங்கே 3 into 3 9, 9 into 4 36. சரிதானா? 36 வருது. அப்ப 36 நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஏபின்னு வருது. ஏபி உள்ளுக்குள்ள 3a plus 4bன்னு இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. ஸோ தான் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு 10 கியூப்னா 1000 வருது. மைனஸ் 36. ஏபியோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஏபியோட வேல்யூ 2 கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2ன்னு இங்கே போட்டுக்கோங்க. ஸோ 3a plus 4bங்கிறது 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? ஸோ அப்பப்பா 1000 மைனஸ் 36 into 2 எவ்வளோ வருது? 360 வருது. இங்கே 10 மல்டிப்ளை பண்ணால் 360. 362 வந்து எவ்வளோ வருதுன்னா 350னா 700. அப்போ 720 வருது. ஸோ 1000ல 720 ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது? 280 வருது. சரிங்களா? 700 ரிமூவ் பண்ணுங்கன்னா 300 வரும். 20 ரிமூவ் பண்ணா 280 வரும். ஓகே, இதுதான் நமக்கு ஃபார்முலா, நமக்கு சம்ஸ் கிடைக்குது. ஓகே.